இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல அநேக வேளையில உடனடிக்கிற சூழ்நிலை அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். அதாவது கஷ்டத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில தள்ளப்படுகிற சூழ்நிலையில ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இது யாரு கொடுக்குறா, எப்படி வருது, எது நிமித்தம் வருது? ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மள சோசன் பீப்புளா இருக்கிறபடினால, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறபடினாலதான் இந்த புடமிடுதல் நம்மளுக்கு நேராக வருகிறது. எதற்காகனா நம்மளை நிலைநிறுப்பதற்காக. நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கணும், எம்பீரியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு இது வருது. ஆனா இது கெட்டதல்ல. இது கொடுக்கும் பொழுது அவருடைய கரம் நம்ம மேல இருக்குது. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கரம், அவருடைய அரவணைப்பின் கரம் நம்ம மேல இருக்கிறது. நம்ம ஒரு நாளும் இந்த புடமிடுகிற காரியத்தில் கெட்டு போக மாட்டோம், அழிந்து போக மாட்டோம். அவர் நம்மளை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனின் வழியில நடத்துவார். அந்த ரட்சிப்புல ஏசப்பா எனக்கு ரட்சிப்பு கொடுப்பாருல்ல, அந்த மீட்பு கொடுப்பாருல்ல, அந்த சேவ் பண்ணுவாருல்ல, அதுல காப்பாற்றப்படுகிற தருணத்துல நிலை நிக்கப்படணும். அதனால்தாங்க இந்த புடமிடுகிற சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு நாள் மாறும், நிச்சயமாக மாறும். உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அதனால இந்த புடமிடுகிற சூழ்நிலையில, நெருக்கத்தின் மத்தியில, பாடுகளை நீங்க இருந்தீங்கன்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. உங்களோடு இருக்கிறவர் அவர் உங்களுடைய கரத்தின் நிமித்தமாக ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.